மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவ பிரச்சனைகள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட மருத்துவர் இர்ஃபானா இருக்காங்க. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம மகப்பேறு குழந்தை பெறுதல் அது குறித்து பார்க்கலான்னு இருக்கோம். மகப்பேறு குழந்தை பெறுதல் தாய்மை அடைதல் அப்படின்றதே ஒரு புனிதமான விஷயம் கூட சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு என்னுடைய முதல் கேள்வி, மகப்பேறு அடைய போகிறதுக்கோ இல்லை தாய்மை அடைய போகிறவங்களுக்கு சி செக்ஷன் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் அவங்களுடைய குழந்தை பெறுதல் ஆரோக்கியமான முறையில் அமைகிறதுக்கும் என்ன பண்ணலாம் மேம்? சி செக்ஷன் அண்ட் நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது அந்த பேஷண்ட் கிட்டேயோ அந்த விமன் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி டியூரிங் டெலிவரி நடக்கக்கூடிய நிறைய விஷயம் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும் ஒரு நார்மல் டெலிவரி ஆகுதா சிசேரியன் ஆகுதான்னு. நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ரொம்ப நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன், நான் எல்லா விஷயமுமே என் ப்ரெக்னென்சியில் கரெக்டாக பண்ணேன், ஆனாலும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகலை சிசேரியன் தான் சொல்லுவாங்க. அது முக்கியமான காரணம்னா, முதல்ல குழந்தைங்களோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி வெயிட் இருந்ததுன்னா நார்மல் டெலிவரி ஆக கஷ்டமாக இருக்கும், இல்லை வர வலி வந்து ஜாஸ்தியாக இல்லை, அந்த மாதிரி மெடிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் டியூரிங் லேபர் அண்ட் டெலிவரி இருக்கும்போது அது சிசேரியனா நார்மலா அப்படின்றத டிசைட் பண்ணுறது அந்த டாக்டர் யூஸ்வலாக டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள், அதாவது லைக் விமென் என்ன பண்ணால் அவங்களால வந்து ஒரு நேச்சுரல் பர்த் அடைய முடியும் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்களோட டயட் அண்ட் வெயிட் கண்ட்ரோல். சில பேர் ரொம்ப எக்ஸசிவ் வெயிட் கெயின் பண்ணுவாங்க ப்ரெக்னென்சியில், அதனால பேபியோட வெயிட்டும் எக்ஸசிவாக கெயின் பண்ணும்போது நார்மல் டெலிவரி அடைய முடியாது. ஸோ நல்ல வெயிட் கெயின், ஹெல்தி வெயிட் கெயின் இன் ப்ரெக்னென்சி அண்ட் முக்கியமாக வந்து அயன் சத்து கரெக்டாக அனிமியா இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது வந்து ஓவரால் வந்து ஒரு குட் சக்ஸஸ் ஃபுல் லேபருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து டிவி பார்த்துட்டு ஐபேட் பார்த்துட்டு எந்த மாதிரி நடனமும் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. பட் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக வந்து விமன் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக மேம். மாதவிடாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலான்னு இருக்கோம். இதில் வந்து நமக்கு 28 35 நாட்கள் உள்ள நமக்கு இந்த சுழற்சி முறை வந்து நமக்கு மாதவிடாய் வர்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதவிடாய் நிறைய பேருக்கு ரொம்ப தாமதமாக, இந்த நாள் வருது அப்படின்னா ஒரு 5 to 7 நாள் தள்ளி போகும். அந்த மாதிரி தாமதமாக மாதவிடாய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? முதல்ல வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க பீரியட்ஸ்னால் வந்து 28 நாள்னா 30 நாள், அந்த 28 நாள் 30 நாளுக்குள்ளே வரணும், ஒரு நாள் தள்ளி போயிட்டா கூட எல்லாரும் பயப்படுறாங்க. பட் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த சைக்கிளோட லென்த்தே வந்து 28 to 35 days. ஸோ எனி பீரியட் வந்து 28 to 35 நாளுக்குள்ளே வந்துட்டுதுன்னா அது நார்மல். 35 நாள் மேலே வராமல் இருந்ததுன்னா, முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, பொல்யூஷன், நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால ஹார்மோனல் சேஞ்சஸ். தைராய்டு ஒரு முக்கியமான விஷயம். இந்த ப்ரொலாக்டின் அப்படின்னு ஜாஸ்தியாக இருக்கிறது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் உடல் பருமனை, அதாவது ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு இன்வேரியபிளி சைக்கிள்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் இருக்குது. இது எல்லாம் தாண்டி ஃபைப்ராய்டு கட்டிகள், இல்லைன்னா வந்து பாலிப்ஸ், இந்த மாதிரி யூட்ரஸ்லன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க பிரச்சனைனாக கூட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வரலாம். ஸோ இந்த மாதிரி தள்ளி போகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஒன்று நான் சொல்லுவேன் ஒபிசிட்டி, இன்னொன்று வந்து தைராய்டு ப்ராப்ளம். இந்த ஒபிசிட்டி தைராய்டு இல்லாமல் பிசிஓடின்ற அப்படி ஒரு விஷயம் இருந்தாலும் கூட மாதவிடாய் ரொம்ப தள்ளி போகிறது, அதீத ரத்தப்போக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு மேம். இதில் பிசிஓடி பிசிஎஸ்ன்னு 2 விஷயம், பிசிஓஎஸ்ன்னு 2 விஷயம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன மேம்? ஸோ பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ யார் வந்தாலுமே வந்து எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிற முதல் விஷயம் இதுதான். பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன நீர்க்கட்டி. இந்த நீர்க்கட்டி வந்து ஓவரீஸில் இருக்கிறது தான் பேர் தான் பிசிஓஎஸ். பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேனில் இருக்கிறத பார்த்து நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்கிறது வந்து பிசிஓஎஸ். நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ்னு ஸ்கேனில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேன்லையும் பிசிஓஎஸ் நீர்க்கட்டி இருக்குது, அவங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது, அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை அதிகமான ஹேர் க்ரோத் இருக்குது, ஆக்னே இருக்குது, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக போடுறாங்கன்னா இந்த ஹோல் டிசீஸோட ஸ்பெக்ட்ரம்க்கு பேர் தான் வந்து பிசிஓடி. ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடி எல்லாமே ஒன்று தான். எல்லாருக்கும் நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்காது, ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நீர்க்கட்டியும் இருக்காது. ஸோ பிசிஓஎஸ்ங்கிறது மோர் ஒரு ஸ்கேன் பார்த்து சொல்கிற விஷயம். பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட் பார்த்து அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் அப்படின்றதுனால ஹேர் ஃபால் இருக்கும், ரொம்ப நிறைய பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திக்கிறாங்க. இதுக்கான ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் இருந்து கூடிய செய்யக்கூடிய விஷயங்களோ இல்லை யோக பயிற்சியோ, அது ஏதாவது சொல்லுங்க. இந்த பிசிஓடி
அப்படிங்கிறதே வந்து ஹோம் ரெமெடிஸ் தான் எல்லாமே. லைக் இதோட இந்த பிசிஓடியோட டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம பண்ணுற தப்புக்குனால வர்றது தான் வந்து இந்த பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடின்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி நம்மளோட டயட் வந்து இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அன்ஹெல்தி டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பெரியவங்களெல்லாம் விட்டுருங்க, சின்ன பொண்ணுங்க 15 இயர்ஸ் 16 இயர்ஸே வந்து காலையிலேருந்து கிளாஸ் ரூம்ஸ் இல்லைனா காலேஜில் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, அவங்களோட ஸ்நாக் டைமில் ஒரு சமோசாவோ இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் வாங்கி சாப்பிட்றது, ராத்திரி வந்து ரொம்ப நேரம் தூங்காமல் ராத்திரி ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டே 2 மணிக்கு தூங்குறது. ஸோ இது எல்லாமே தான் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ்னால வர்றது தான் இந்த பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி. முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து நம்மளோட டயட் தான் நம்ம ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்குது. அடிக்கடி வெளியில் அடிக்கடி வெளியில் சாப்பிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃப்ரைட் அண்ட் ஃபுட் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிட்டு நிறையா வீட்டில் சாப்பாடை வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா இடத்துலையும் நில்லாயிடுச்சு. ஸோ வாக்கிங், அதாவது நான் இன்னைக்கு ஜிம் போகிறேன் 2 hours ஃபுல்லாக நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நான் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. த்ரூ அவுட் த டே வந்து நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ முக்கியமாக வந்து ஒபிசிட்டி ப்ரிவென்ட் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கம்மியாயிடும். மூமெண்ட் ரொம்ப முக்கியம், டயட் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டருங்கிற பிசிஓஎஸ்க்கு இதுதான் ரொம்ப 3 முக்கியமான விஷயங்கள். மாதவிடாய் சமயத்தில் சில பேருக்கு வந்து இந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் அதீத ரத்தப்போக்கு இருக்கும். ரத்தப்போக்கு இருக்கப்ப கட்டிகளாக வெளியே வருது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன நம்ம செய்யலாம்? பிசிஓடியனால மட்டும் வந்து அதிகமான ரத்தப்போக்கு இருக்குது. அது யூஸ்வலி ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டி, இல்லைனா பாலிப்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு மாதிரி ஒரு சதக்கட்டி, இல்லைனா ஹார்மோனல் இம்பேலன்சஸ். இந்த 3 விஷயம்னால கூட வந்து நம்மளுக்கு அதிக ரத்தப்போக்கு இருக்கலாம். அதிக ரத்தப்போக்கு இருக்கவங்க வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு எதனால அதிக ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டில் ஏதாவது ரெமெடி பண்ணேன் அப்படின்னு நினைக்காம, ஒன்ஸ் உங்களுக்கு அதிக ரத்தப்போக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்கேனோ என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும். இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதிக ரத்தப்போக்கு இருந்துட்டு விமன் அவங்களை கவனிக்காமலே வரும்போது ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப ட்ராப் ஆகி ஃபுல்லாக ரத்த சோர்க்கையில் வருவாங்க. அதுக்கு பதிலாக என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மோர் தென் அ ஹோம் ரெமெடி. ஓகே மேம். மாதவிடாய் காலத்தில் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப அதிக வயிறு வலி இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வலி, சில பேர் ரொம்ப தாங்க முடியாத வலியில் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வலி பிரச்சனைகள் வந்தால் என்ன பண்ணுறது? அது அடுத்த மாதம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது யோக பயிற்சியோ இல்லை அதுக்கான உணவு முறைகள் என்ன எடுத்துக்கலாம்? ஸோ ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, பீரியட்ஸ் இருந்ததுனாலே ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ஒரு வாக்கிங் போகும்போது, ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும்போதும் அந்த இடத்துல ஸ்ட்ரெச் நல்லா இருக்கும் போது வந்து பீரியட்ஸோட பெயினே வந்து கம்மியாகும். ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன் அபவுட் நாட் ஒர்க்கிங் அவுட் டியூரிங் பீரியட்ஸ் ஆர் நோ ஆக்டிவிட்டி, அதாவது பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக படுத்து ரெஸ்ட்டே எடுத்துட்டு இருங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஆக்சுவலி அந்த டைமில் நம்ம வாக் பண்ணும்போதோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது நம்ம பாடிக்கு வந்து குட் ஹார்மோன்ஸ் நிறையா ரிலீஸ் ஆகும். அந்த குட் ஹார்மோன்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது பெயினோட பெர்செப்ஷனும் வந்து கம்மியாகும். முக்கியமாக வந்து ஸ்ட்ரெச்சிங், யோகா ஒரு எனிதிங் ஹெல்ப்ஸ் வித் பீரியட் பெயின் அண்ட் பீரியட் கிராம்ப்ஸ். அதே மாதிரி ரொம்ப சால்ட்டி ஃபுட் அண்ட் ரொம்ப ஃபேட் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு மாதிரி பிளாண்ட் டயட் சாப்பிடும்போது நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் பண்ணாலே கொஞ்சம் இந்த கிராம்ப்ஸ் அண்ட் இந்த பீரியட் பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். மெயினாக ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்த மாதமும் வராமல் இருக்கும், ரெகுலர் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா. தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. இந்து பேசுறேங்கம்மா, திருப்பூர்லேருந்து. இந்து எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, உங்க சந்தேகங்களை நீங்க மருத்துவர்கிட்ட கேளுங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம் மேம், எனக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 45 கம்ப்ளீட்டுங்க மேம். ஓகேம்மா. எனக்கு ஒரு 2 இயர்ஸாவே பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருந்துச்சு. அப்புறம் அதாவது 2 இயர்ஸ் முன்னால வந்து இர்ரெகுலரா 3 months வரும், அப்புறம் ஒரு 2 months இருக்காது, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு 1 year கரெக்டா இருந்துட்டு இருந்தது. இப்போ இந்த 2 monthsல லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 6 days பிஃபோர் ஆகுறது. இப்போ வந்து லாஸ்ட் மந்த் 16 பீரியட்ஸ் வந்துச்சு. இப்போ பீரியட்ஸ் வந்து வரல, இன்னும் பீரியட்ஸ் வரல. எனக்கு என்னன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கிறது, படபடப்பா இருக்கிறது, ஒரு லைட் மைல்டான கிடினஸ், வெஜைனல் இச்சிங், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. சோ இது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல.
நான் யோகா எல்லாம் போயிட்டு இருந்தேங்க மேம், பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு எக்ஸாம்னால நான் 3 மந்த்ஸா யோகா கண்டினியூ பண்ண முடியல. இனி மேபி இந்த நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்து போலான்ட்டு இருக்கிறேங்க மேம். ஏன்னா இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஒரு 1 மந்த்தா அதிகமா இருக்குது. இந்த ஃபேஸ்க்கு பேர் வந்து பெரிமெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனோபாஸ் அப்படிங்கிறது பீரியட்ஸ் மொத்தமாக நின்றுச்சுன்னா அந்த ஃபேஸ்க்கு பேர் மெனோபாஸ். பட் மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த பெரிமெனோபாஸில் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். லைக் உண்டியலில் போட்ட காசு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வரும். நீங்கள் இச்சிங் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீமோக்ளோபினும் ஒரு சுகர் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு இது நார்மலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் யோகாவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சோயா அண்ட் ஐசோஃப்ளூவின்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரி சோயா கண்டெய்னிங் ஃபுட்ஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ்க்கு பெட்டராக இருக்கும். தொடர்ந்து பேசணும். நம்ம இந்த மெனோபாஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க மேம். மெனோபாஸ்ல பெரிய மெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ், அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன மேம்? ஓகே, மெனோபாஸ் அப்படிங்கிறது பீரியட்ஸ் மொத்தமாக நின்று ஒரு 1 இயர்க்கு பீரியட்ஸே வராது இருக்கிறதுக்கு பேர் மெனோபாஸ். அந்த மெனோபாஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே இந்த போஸ்ட் மெனோபாசல் ஃபேஸ். மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு, சில பேருக்கு 6 மாதத்துக்கு கூட வராமல் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ், அதாவது மெனோபாஸ்க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஸ் பேர் தான் வந்து பெரிய மெனோபாஸ். இந்த பெரிய மெனோபாஸ் பொதுவாக வந்து அபவுட் 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் கூட சில பேருக்கு இருக்கலாம். இப்போ பேசின நேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பெரிமெனோபாசல் ஃபேஸில் தான் இருக்காங்க. அதாவது பாடியில் வந்து நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு நிறையா ஹார்மோன்ஸ் இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம கருமுட்டைகளோட செயல் இழக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். கம்மியாகி கம்ப்ளீட்டாக ஹார்மோன் நிற்கிறது மெனோபாஸ், அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கிற ஃபேஸ் தான் வந்து இந்த பெரிமெனோபாஸ். தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி, எங்க இருந்துமா பேசுறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேம். சரிங்கம்மா, உங்களோட சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா. 6 மாசமா நான் தலைக்கு ஊத்திக்கல, அவ்வளவு படிக்கணும் இல்ல, எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த பிரச்சனை ஒரு 11 வருஷமா இருந்துகிட்டே இருக்குது மேம். 5 மாசம் 6 மாசம் தலைக்கு ஊத்திக்கிட்டு வரவே இல்லை. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு அதிக செலவு பண்ற மாதிரி வசதி இல்ல, கிராமத்து ஆளுங்க தான் நாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று போனோம். பார்த்தா உங்க இந்த ஹார்மோன் டெஸ்ட், ஸ்கேன் எடுக்க எல்லாத்துக்கும் 5000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. திரும்பி வந்துட்டு பாக்கல. நானும் நாட்டு மருந்து மாதிரி நானும் செஞ்சுலாம் சாப்பிட்டு பார்த்தேன் மேம், வரவே இல்லை. பயமா இருக்குது மனசுக்குள்ள. அப்புறம் இப்போ உங்க நம்பர் நீங்க பேசுனீங்க, அதை வச்சு இப்போ நம்பர் வந்து போட்டு உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பண்ணேங்க. இந்த மாதிரி 6 மாசமா பீரியட்ஸ் வரல அப்படின்னா, உங்களுக்கு 45 வயசு அப்படின்னா இந்த பீரியட்ஸ் நிற்கக்கூடிய காலமாக கூட இருக்கலாமா. நீங்கள் ஆனால் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து இந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். நம்ம நிறைய கை வைத்தியம், நம்ம நிறைய வீட்டில் இருக்க வைத்தியங்கள் பண்ணலாம். ஆனால் அது வந்து பீரியட்ஸை வர வைக்கிறதுக்காக மட்டும் இருக்கலாமே தவிர, இந்த பீரியட் ஏன் வரல, இந்த மாதவிடாய் ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தெரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற மருந்து சாப்பிட்டு வராத பீரியட் வந்து 1 மாதம் 2 மாதத்தில் வரும். இந்த மாதிரி 6 மாதம் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அழைத்தமைக்கு நன்றிம்மா. மற்றொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. எங்க பொண்ணுக்காக மேடம். சரிங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? இது எப்படி? கடலூர் மாவட்டம், எறையூர். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. அதாங்க மேடம். ஹலோம்மா, சொல்லுங்க. 10th படிக்கிறாங்க. அவங்க வந்து 6 மாசமா வந்து ரத்த சுத்தமா, அதனால டைம் வரல பாப்பா. அம்மா, நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா. அதாவது ஃபர்ஸ்ட் உங்க ஏஜுக்கு அட்டென்ட் பண்ணாங்க, வீக் கொண்டப்ப வந்து 28 நாள் வரைக்கும் தூரம் போனது. அதுல தூரம் போனதுல உடம்புல மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு போலான்னதுக்கு அதெல்லாம் வேண்டாம், அது அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து
இப்ப 6 மாசமா வரல. சரி நாள் வந்தது, அதுக்கு பிறகு 6 மாசமா வரல. ஓகே. பொதுவாக வயசுக்கு வந்துட்டு பெண்கள் சின்ன குழந்தைங்க 11 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்க இருக்குது. ஃபஸ்ட்டு பீரியட் வந்துடும், அதுக்கப்புறம் அடுத்த பீரியட் ஒரு 3 months 6 months வராமல் இருக்கும். ஸோ 3 months to 6 months வரைக்கும் வராமல் இருந்துச்சுன்னா நாட் டு வரி. 6 மாதத்துக்கு மேலே வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. ஆனால் பீரியட்ஸ் வரலையே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 years ஆகிடும் யூஸ்வலாக. பட் ஆனால் பீரியட்ஸ் வருது, ரொம்ப அதிகமான ரத்தப்போக்கு இருக்குது, ரொம்ப நாளாக ரத்தப்போக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர் போய் பார்க்கணும். முக்கியமாக ஏன்னா வந்து இந்த ரத்தப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் தான் வெளியில் போகும். அப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சோகை ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரத்தம் ஜாஸ்தியாக போச்சுன்னா உடனே டாக்டர் பார்க்கலாம். பட் இர்ரெகுலர் பீரியட்ஸாக தான் இருக்குது, 1 மாதம் வருது, 2 மாதம் வர, 3 மாதம் வரல அப்படின்னா அதை பற்றி யூஸ்வலாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அழைத்தமைக்கு நன்றிம்மா. மற்றும் ஒரு நேரத்தில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மேம் சரிங்க சார், உங்க சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சரி மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், நாங்கள் மயிலாடுதுறையிலிருந்து உதயகுமார் பேசுகிறேன். சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் பார்த்தீங்கன்னா 19 வருஷம் ஆகுது. குழந்தை தள்ளிருந்து போயிட்டுமா, 2வது அதிக பிசிஓடி பிரச்சனை இருக்கு. நாங்க ஐவிஎஃப் வந்து போயிட்டோம்மா, எங்களுக்கு வந்து குழந்தை இதெல்லாம் சுத்தமா இருக்காது டவுட்டா இருக்குது. எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பிசிஓடி அந்த அதிகம் சொல்லிட்டு கர்ப்பத்தை வீக்கம், அப்புறம் இருந்து பீரியடு கண்டிப்பா போற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. நான் உங்ககிட்ட கொடுக்குற பேசுறேன் மேம். அவங்க அழுதுட்டு போறாங்க, அழுகுறாங்க மேம். ஐயா கொஞ்சம் தெளிவா பேசுங்க, உங்களோட தொலைக்காட்சி ஒலி அளவு கம்மி பண்ணிட்டு பேசுங்க ஐயா. மேம் அடினோமைசிஸ் இருக்கு மேம் உங்களுக்கு. ஓகே, அடினோமைசிஸ். ஓகே. அடினோமைசிஸ் ப்ளஸ் பாத்தீங்கன்னா வந்து அதாவது நீண்ட நாள் வீட்டு தூரம் போறதுக்கு. இது வந்து நாங்க ஐவிஎஃப் வரைக்கும் போயிட்டோம், திரும்பி வந்துட்டோம், பணம் இல்லாம எங்களால முடியாதுங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் குழந்தை இருக்க வாய்ப்பு இருக்குங்களா மேம்? இந்த அடினோமைசிஸ் தீர்வு இருக்குங்களா? அடினோமைசிஸால நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அடினோமைசிஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்காது. கண்டிப்பாக வந்து மற்ற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓவரிஸ், அதாவது முட்டைகள், கருமுட்டைகள் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, இந்த கருமுட்டை விந்து டெஸ்ட் வந்து எவ்வளோ நார்மலாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும் நல்ல சக்ஸஸ்க்கு சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. பட் அடினோமைசிஸ் இருக்கும் போது அதை கரெக்ட் பண்ணி மற்ற ப்ராப்ளம்ஸையும் கரெக்ட் பண்ணி நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அதனால முடியாதுன்னு எதுவும் கிடையாது. அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா. மேம், நீங்க மாதவிடாய் தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நேர் இணைப்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் சுமதி. எங்க இருந்துமா பேசுறீங்க? மேம் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேம் ஒரு 6 months வணக்கம் மேம். அம்மா, உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் தெளிவா பேசுங்கப்பா. மேம் நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க. ஒரு 6 months வந்து ஆஸ்துமாக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேம். ஓகே. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, செஸ்ட்ல கொஞ்சம் மிட்ல அது நிப்பிள்ல லைட்டா வெள்ளையா பால் வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கு மேம். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன எதனால அப்படிங்கறதுக்காக கேட்கலாம். எல்லா பெண்களுமே எப்பவுமே வந்து அவங்களோட பிரெஸ்ட் அண்ட் அவங்களோட நிப்பிள்ஸ் வந்து ரெகுலராகவே வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு மிரரில் அண்ட் பார்த்துட்டு ஏதாவது அப்நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் அவங்களோட ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க டச் பண்ணி கட்டிகள் ஏதாவது இருக்கா, இல்லை நிப்பிள்ஸ்லேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதான்னு பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து பிரெஸ்ட் கேன்சர்ஸ், அதாவது சின்ன கட்டி கூட வந்து நம்மளால் கை வச்சு பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப பெரிய கட்டிகள் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சின்ன கட்டி வந்து நம்மளால் ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியும். பட் அட்லீஸ்ட் நம்மளோட பிரெஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஒரு கட்டி சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு நிப்பிள்லேருந்து ஒரு மாதிரி ஒயிட் மில்கி டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி இது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ரொலாக்டின்னு சொல்லுவாங்க, பால்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஒரு விமனுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மில்க் டிஸ்சார்ஜ் யூஸ்வலி வரும். ஸோ முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ப்ரொலாக்டின்ன்ற ஹார்மோன் வந்து உங்கள் உடம்புல எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில மருந்துகள் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் தைராய்டு ஹார்மோன்ஸையும் செக் பண்ணிக்கோங்க.
அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க, திவ்யா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. சரிங்கம்மா, உங்க சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சரிங்க, வணக்கம் மேடம். வணக்கம். அந்த மாதிரி பையன் இருக்காங்க, குழந்தை பிறந்து 9 மாசம் ஆச்சுங்க. இப்போ பால் வந்து மேடம் கம்மியா இருக்குதுங்க. இவ்வளவு நாளா தாய்ப்பால் தான் குடுத்துட்டு இருக்கேங்க. இப்போ கொஞ்சம் சாப்பாடு இணையெல்லாம் குடுத்துட்டு இருக்கேங்க. அது எந்த மாதிரி குடுக்கலாம்? பால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? குழந்தைக்கு 9 மாசங்களா? ஆமாங்க. ஓகே, குழந்தை 9 மாசம் யூஸ்வலி வந்து இந்த பால் இன்க்ரீஸ் பண்றதுக்காக சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள்லாம் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளையில நீங்க சாப்பிடும் போது தான் வந்து பாலோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப்டர் 6 months நீங்க குழந்தைக்கு வெளியில இருக்கிற ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது யூஸ்வலா வந்து பால் சுரக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும். அது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுன்ற நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் குழந்தை எவ்வளோ பால் குடிக்குதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அம்மாவுக்கும் வந்து பால் சுரக்கும். ஸோ ஹியூமன் பீயிங் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மெக்கானிசம். ஸோ உங்கள் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் கண்டிப்பாக உங்களுக்கு சுரக்கும். குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பால் குடிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக பால் சுரக்கும். இங்கே வெளியிலேருந்து எதுவும் சாப்பிட்டு பால் இன்க்ரீஸ் இந்த டைமில் வந்து பண்ணுறது கஷ்டம். நிறையா தண்ணி குடிங்க. நிறையா தண்ணி குடிக்கிறனால பால் நல்லா சுரக்கும். ப்ளஸ் ஹைட்ரேஷன் அண்ட் டீஹைட்ரேஷன் உங்களுக்கு வராது. உங்கள் குழந்தையோட வயிற்றுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து எந்த அளவுக்கு பால் குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்பே வந்து அவ்வளோ மில்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேரத்தில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காளிசுந்தரன். எங்க இருந்துமா பேசுறீங்க? ராமநாதபுரம். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம், பொண்ணுக்கு 14 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து மாதம் வர்றது பார்த்து 20 நாள்லயே வந்துருது. என்னவா? தெளிவா 20 நாள் 20 daysலயே வந்துருது. டைம் ஆகுது. ஓகே. அது இந்த தடவை பார்த்தா ஏதோ லைட் ப்ரௌன் கலர்ல தான் வந்துச்சு. அது 2 நாளைக்கு வந்துச்சுன்னு சொல்லுது. 1 வருஷம் ஆகுது ஏஜ் வந்து. முடியெல்லாம் வேற கொட்டுது. சரியாக சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு தெரியல, உடம்பு வயிறுலாம் அப்படின்னா இருந்தாங்க. ரத்த சோர்வு இருக்கும் போது கூட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி பீரியட்ஸ் வந்துடும், முடி கொட்டுறது ஜாஸ்தியா இருக்கும். 16 வயசு சின்ன பொண்ணு அப்படிங்கறனால ஒரு தடவை நேர்ல அழைச்சிட்டு போய் ஒரு டாக்டர் காமிச்சு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி பிசிஓஎஸ் பிசிஓடி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது நல்லது. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் திவ்யா மேம். எங்க இருந்து பேசுறீங்க? ரெடில்ஸ்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 14 வயசு ஆச்சு. இன்னும் அவ ஏஜ் அட்டன் பண்ணல. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அவ கொஞ்சம் ஃபேட்டா இருப்பா. அதனால எதனா சீக்கிரம் வரலையா என்னன்னு தெரியல. குழந்தைக்கு என்ன வயசு சொன்னீங்கம்மா? 14. 16? 14. ஸோ 16 வயசு வரைக்கும் குழந்தைங்க வயசுக்கு வரலன்னா யூஸ்வலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரொவைடட் குழந்தைக்கு வந்து முடி அதாவது லேசான முடி அக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு, இல்லை கொஞ்சம் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ஹார்மோன்ஸ் பண்ணுறது. ஸோ ஹார்மோன்ஸ் கொஞ்சம் சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கேர்ள்ஸ்க்கு யூஸ்வலி ஒரு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும் அண்ட் ஹேர் டெவலப்மெண்ட் இருக்கும். இது ரெண்டுமே வந்து பெண்களுக்கு இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் வரலன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டே இல்லை அண்ட் ஹேர் டெவலப்மெண்ட்டும் இல்லை, அக்கில் முடியெல்லாம் எதுவுமே வரல, பீரியட்ஸும் வரல அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை பார்த்து யூட்ரஸ் ஓவரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு, ஹார்மோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்கள் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி அக்கில் முடி வளருது அண்ட் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இருந்தது ஆனால் இன்னும் பீரியட்ஸ் வரலன்னா 14 வயசு தான் ஆச்சுன்னா நீங்கள் இன்னொரு 1 வருஷம் வெயிட் பண்ணலாம். 14 வயசு முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராதா மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? அலகாசியில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்க சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். அது வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு ஒரு 2 நாள் தான் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது. வயிறு வலி இருக்கு, வயிறு வந்து தொப்பை போட்ட மாதிரி இருக்கு, வயிறு உப்புசமாவே இருக்கு, தைராய்டு பேக் பெயின் அதிகமா இருக்கு.
தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. அதெல்லாம் இல்லையேம்மா பார்த்துட்டு. சரி, தைராய்டு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் தொப்பை குறைச்சு கொஞ்சம் நல்லா வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா முதல்ல தொப்பையும் குறையும், ரெண்டாவது வந்து இந்த பீரியட்ஸோட ஃப்ளோவும் வந்து 2 நாளையும் தாண்டி ஒரு 2-3 நாளைக்கு வரும். பீரியட்ஸ் ஃப்ளோ 2 நாள் தான் வருது, ஒரு நாள் தான் வருதுன்னு நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. லைக் ஆஸ் லாங் அஸ் மாதம் பீரியட்ஸ் வருது அண்ட் ஒரு 2 நாள் வரைக்கும் ஃப்ளோ இருந்ததுன்னா பயப்பட வேண்டாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதோ உடல் பயிற்சியோ ஜாஸ்தி பண்ணும் போது இந்த பீரியட்ஸ் ஃப்ளோ இன்னும் சீரமைப்பாக இருக்கும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமிங்க, சேலத்துல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுதுங்க. 2 இயர்ஸா இப்போ 3 இயர்ஸாவே பீரியட்ஸ் ஆகல. மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் வருஷம் ஏப்ரல் மாசம் ஆனா அதோட சரி இப்போ வரைக்குமே பீரியட்ஸே ஆகல. ஹாஸ்பிட்டலும் நிறைய பார்த்தோம், கட்டி இருக்குன்னாங்க, கட்டி கரையறதுக்கு மாத்திரையும் தந்தாங்க, சாப்பிட்டுமே பீரியட்ஸ் ஆகல. ஓகே, என்னங்க மேம் பண்றது? அதுக்கு திருப்பி நீங்க இன்னொரு மருத்துவரை அணுகணுமா? எல்லா ஹார்மோன் டெஸ்ட் திரும்பி ஒரு தடவை பண்ணுங்க, இன்னொரு ஸ்கேன் பண்ணுங்க. ஏன் கண்டிப்பா வந்து ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணும் போதோ ஒரு ஸ்கேன் பண்ணும் போதோ எதனால இப்படி ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா பீரியட்ஸ் வரல அப்படின்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் என்னோட பேர் வளர்மதிங்க மேம், நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மேம். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஓகே மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம் எனக்கு வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை இருக்கு மேம். 2 வயசுல குழந்தை பிறந்து ஒரு 6 மாசத்துல வந்து என்னோட பிரஸ்ட்ல கட்டி இருக்க மாதிரி இருந்துச்சுங்க மேம். நாங்க போய் செக் பண்ணி பார்த்தா அது சாதாரண கொழுப்பு கட்டின்னு சொல்லி சொன்னாங்க மேம். அத ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், ஆனா இப்போதைக்கு குழந்தை ட்ரீட் பண்றதுனால ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும், அதனால இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க மேம், அதுலயே சரியாகும்னு சொன்னாங்க. அந்த டேப்லெட் போட்டு கொஞ்ச நாள்ல சரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சிம்டம்ஸ் எதுவும் தெரியல. ரைட் சைட் பிரெஸ்ட்ல வந்து இன்னும் கூட லைட்டா பால் வர்ற மாதிரியே இருக்குது மேம். ஆனா குளிக்கிறப்ப நம்ம வந்து மசாஜ் பண்ணி குளிக்கிறப்ப வந்து அப்ப லைட்டா பால் வர்ற மாதிரி இருக்கு. லெஃப்ட் சைடு அந்த மாதிரி கிடையாது, ரைட் சைடு மட்டும்தான் மேம் அப்படி இருக்கு. அதனால எதுவும் பிரச்சனை இல்லைங்க மேம். குழந்தைக்கு எத்தனை வயசுமா? குழந்தைக்கு இப்ப 2 வயசு ஆச்சு மேம். குழந்தைக்கு 1 வயசு வரைக்கும் தான் ஃபீட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணல. ஓகே ஓகே. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பால் சுரக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன் இருக்கு, அந்த ஹார்மோன் பேரு ப்ரொலாக்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் டெஸ்ட் மட்டும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அந்த ஹார்மோன் டெஸ்ட் நார்மலா இருந்துச்சுன்னா இந்த பால் சுரக்கிறத பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். இது ரொம்ப அதிக அளவில் இருந்ததுன்னா அதுக்கு தேவையான மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா இது கம்மியாயிடும். பொதுவாக வந்து 2 வருஷம் டெலிவரி ஆகி ஃபீட் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம் வரைக்கும் பால் சுரக்கிறத பத்தி பயப்பட வேண்டாம். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அஸ்வதி. எங்க இருந்துமா பேசுறீங்க? கேரளா. சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர், எனக்கு மாசம் டேட் ஆகும்போது ரொம்ப வயிறு வலி இருக்கு. போன டைமா நல்ல பெயினா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல் பாடி மொத்தத்திலே பெயின். இல்ல போன மாசம் தான் கொஞ்சம் 1 வாரம் லேட் ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசுங்கம்மா. டெலிவரி முடிச்சு 11 மாசம் ஆகுது இப்போ. அதுக்கப்புறம் நல்ல பேக் பெயின், ஃபுல் பாடி பெயின். மென்சஸ் ஆகும்போதெல்லாம் நான் குழந்தைய கூட பார்க்க முடியல, அந்த லெவலுக்கு இருக்கு. ரத்த சோர்க்கை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ப்ரோட்டீன் நிறையா உள்ள ஃபுட் அண்ட் ஹீமோக்ளோபின், அதாவது அயன் கண்டென்ட் நிறையா உள்ள ஃபுட் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்க. யூஸ்வலாக டெலிவரிக்கு அப்புறம் விமன் அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சிக்க மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கால்சியம் சத்து, அயன் சத்து, ப்ரோட்டீன் சத்து இது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாடி பெயின் அண்ட் எப்போவுமே டயர்டாக இருக்கிறது இருக்கும். ஸோ அதனால் உங்கள் உணவு முறைகளை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் இருக்காது. அழைத்தமைக்கு நன்றிமா. மேம், நம்ம மாதவிடாயின்ற பிரச்சனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அது குறித்து தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. வளர்மதிங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
வெள்ளவயல்ல இருந்து பேசுறாங்க. சரிங்கம்மா, உங்க சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க மருமக பிள்ளைக்குங்க கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 2 மாசம் 3 மாசம் தள்ளி போயிருந்துச்சுங்க. அப்புறம் நாங்க போய் டெஸ்ட் பாக்குறப்போ கரு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப ஒரு 10 நாளுக்கு இருந்து போய் பாக்குறப்ப கரு வளர்ச்சி இல்ல, அது தானா கலைஞ்சிரும் அப்படின்னா அதே மாதிரி டைம் ஆயிடுச்சுங்க. கரெக்டா நியூஸ் சொன்னேன். அப்புறம் மறுபடி 2 மாசம் கரெக்டா நார்மலா எப்பவும் போல அந்தந்த தேதிக்கு ஆயிட்டே இருந்துச்சுங்க. 2 மாசமா ஒரு 10 நாள் தள்ளி போய் 5 நாள் தள்ளி போய் அந்த மாதிரி ஆகுதுங்க. அது ஏதோ பிரச்சனை இருக்குங்களா? இந்த மாதிரி கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இர்ரெகுலரா இருக்குமா பீரியட்ஸ் ஒரு 2-3 மாசம் கழிச்சு. கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் ஒரு ஸ்கேன் பண்ணி எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணிட்டு அதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வந்துடும். ஒன்ஸ் பீரியட்ஸ் ரெகுலரா அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல நல்லபடியா வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றொரு ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ. இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. கோம்லா. எந்த ஊர்ல இருந்துமா பேசுறீங்க? நாங்க இங்க காட்பாடி டிஸ்ட்ரிக்ட் வடநாள் கிராமத்துல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, உங்க வயது என்னம்மா? எங்களுக்கு 52 வயசு. எங்க பாப்பா வந்து மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கு. சரிங்கம்மா, மருத்துவர்கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க. சரிங்க. ஓகே டாக்டர். 52 பாப்பா மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கா. தொடர்ந்து பேசுங்கம்மா. அம்மா, உங்களுடைய தொலைக்காட்சி ஒலி அளவு கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுங்கம்மா. மாசத்துக்கு ஒரு முறை டேட் ஆகுறா. டேட் வந்து தள்ளி தள்ளி போகுது. ஒரு வாட்டி 1ஆம் தேதி ஆயிடுவா, திரும்பி வந்து 15ஆம் தேதி ஆகுவா. தொடர்ந்து பேசுங்கம்மா. 1ஆம் தேதி ஆகும், திரும்பி ஒரு மாசத்துல 2 முறை ஆயிடும். ஒரு டைம்ல மாசத்துக்கு ஒரு முறை தான் ஆகும். மூளை வளர்ச்சி இல்லாம குழந்தாது. இப்போ எதுவுமே டாக்டர் கிட்ட போனா அவ காமிச்சிக்க மாட்டேன்றா செக் பண்றதுக்கெல்லாம். அந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி நிக்கிறதுக்கு ஏதாவது டேப்லெட் இருக்குங்களா, இல்ல எதனா ஆபரேஷன் பண்ணணுமா என்னன்னு கேக்குறேன். இது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா, இல்லைன்னா வந்து ஏதாவது மாத்திரை கொடுத்து ஏதாவது பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த பீரியட்ஸே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது லீகலி வந்து சட்டப்பூர்வமாக எதுவுமே நம்மளுக்கு அப்ரூவல் கிடையாது, எதுவுமே பண்ணுறதுக்கான கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் இந்த பீரியடை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம், ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அவங்க உடம்புலேருந்து கட் ஆஃப் ஆகிடும். அது வந்து பல விதத்துல வந்து பாதிக்கும். ஏன்னா பெண்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது சுரக்கிற வரைக்கும் அவங்களால அவங்களோட பெஸ்டா இருக்க முடியும். எப்போ ஹார்மோன்ஸ் அப்படின்றது கம்மி ஆகுதோ அப்போ நீங்க பார்த்துருப்பீங்க மெனோபாஸ்ல போன்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகி அடிக்கடி ஃப்ராக்சர்ஸ் ஆகுறது, முடி கொட்டுறது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது, இதய நோய்கள் வர்றது, கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதே வந்து இந்த ஹார்மோன்ஸ் கம்மியாக இருக்கனால தான். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இதெல்லாம் நிறுத்துறதுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் ஏதாவது கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோனோட பெனிஃபிட் கிடைக்காம போயிடும். இது கண்டிப்பாக வந்து உங்கள் பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் ஒரே ஒரு தடவை ஒரு ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாமே ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்திரை கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பீரியட் ஒரு இர்ரெகுலாரிட்டியை கரெக்ட் பண்ணிடலாம். பட் பீரியட்ஸே வராமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு சட்டப்பூர்வமாக எதுவுமே பண்ணுறதுக்கான அனுமதி கிடையாது. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மேம் வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பரிமளாங்க, நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேம். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஓகே மேம். வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பாப்பா வயசு வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வெயிட் பண்ணாங்க. இப்போ ஒரு 6-7 மாசம் ஆகுதுங்க. 2 டைம் தாங்க பீரியட் ஆயிருக்காங்க. இப்போ ஒரு 3 மாசமா ஆகவே இல்லைங்க.
என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். பொதுவா வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குமா. ஒரு 3 மாசம் 4 மாசம் தொடர்ந்து வந்து பீரியட்ஸ் வரலன்னா நீங்க போய் மருத்துவரை பாருங்க. பட் 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை வருது, இல்ல ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை வருதுன்னா கூட அதை பத்தி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்ல சத்தான ஆகாரமா கொடுங்க. உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் பண்ண சொல்லுங்க. அயன் சத்து உள்ள சாப்பாடு நிறைய கொடுங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. உங்களுடைய ஒலி அளவு கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா தொலைக்காட்சியில. நீங்க இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. உங்க தொலைக்காட்சி ஒலி அளவு பேசிட்டு. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேம் என் பேர் செல்வி மேம். எங்க இருந்துமா பேசுறீங்க? வந்து பேசுறோம் மேம். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. சரி மா, எங்க பாப்பா 17 வயசு ஆகுது மேம். அவ வயசுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. சுத்தமா ரத்தம் இல்ல மேம் அவளுக்கு. சரி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுல ரொம்ப அடிக்கடிக்க மயக்கச்சு கீழே விழுந்துடுறா. அப்ப கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட பார்த்தப்போ ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க. எடுத்து பார்த்தா கட்டி இருக்குது, நீர் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேம். நாங்க டேப்லெட் தரோம், அதையே சாப்பிடுங்க, அங்க இங்க போவாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க மேம். என்ன பண்றது மேம்? அவ நிறைய இதுவா இருக்கா, வயிறு வலிக்குதுன்னு சொல்றா பீரியட்ஸ் ஆகும்போது. 1 நாள் 2 நாள் தான் ஆகுறாங்களே. அது எப்படி மேம்? வேற எங்கேயாச்சும் போய் பாக்கட்டுங்களா, இல்ல என்ன பண்றது? நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதுவா நீர்க்கட்டியால ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கு, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடுங்க. ஹார்மோன் பிரச்சனைகள் இல்லை, வெறும் நீர்க்கட்டி மட்டும்தான் இருக்கு, ஆனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நம்மளோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைக்கு நல்ல சத்தான ஆகாரம் கொடுங்க. எண்ணெயில் பொரிச்சது ரொம்ப ஸ்வீட்ஸ் கொடுக்காதீங்க. அடிக்கடி வெளியில் வாங்கி சாப்பிட அலோவ் பண்ணாதீங்க. ஜங்க் ஃபுட் எதுவுமே அலோவ் பண்ணாதீங்க. ஒரே இடத்துல உட்காராம நல்லா வெளியே விளையாட அனுப்புறதோ இல்லை வாக்கிங் அனுப்புறதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ண சொல்லுங்க. இது எல்லாம் பண்ணும்போது தான் வந்து இந்த சைக்கிள்ஸ் வந்து இரெகுலரா இருக்க சைக்கிள்ஸ் ரெகுலரா ஆகும் பிசிஓஎஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணா மேம். எங்க இருந்துமா பேசுறீங்க? பேசுறேன் மேம். சரிங்கம்மா, உங்க சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு 36 இயர்ஸ் மேம். எனக்கு வயசு. சொல்லுங்க. எனக்கு பீரியட் டைம் வந்து ஜஸ்ட் அண்ட் ரொம்ப வலிக்குது மேம். ஜஸ்ட் அண்ட் ரொம்ப வலிக்குது மேம். அன்கண்டிஷனா ஆகுது மேம் அந்த டைம்ல. அப்படியே ஜஸ்ட் வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி ஸ்டொமக்காண்ட பெயினா இருக்கு மேம். பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா இந்த பெயின் ஃபுல்லாவே ஸ்டாப் ஆயிடுது மேம். தொடர்ந்து பேசுங்க. பீரியட்ஸ்க்கு முன்னாடி பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரெஸ்ட் டெண்டர்னஸ் அண்ட் பிரெஸ்ட் பெயின் அப்படிங்கிறது வந்து நிறைய விமென்க்கு வருதுமா. அது வந்து இந்த ஹார்மோன் லெவல்ஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ், எஸ்பெஷலி 35 வயசுக்கு மேலே ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து குறைய வந்து இந்த மாதிரி பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அண்ட் பிரெஸ்ட் பெயின் வருது. ரொம்ப நார்மலான விஷயம். ஜிங்க் அண்ட் ஜிங்க் கண்டெய்னிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிங்க்குங்கிறது ஒரு எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் கண்டெய்னிங் ஃபுட் வந்து பம்கின் சீட்ஸ், ஃபிஷ், இந்த மாதிரி கிட்னி பீன்ஸ், பருப்பு வகைகள் இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. உங்கள் டயட்டில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நிறையா விமென்க்கு காமனாக வர விஷயம், பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரெஸ்ட் ஸ்வெல்லிங். பட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்வெல்லிங் இருக்குது இல்லைன்னா பெயின் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கட்டி மாதிரி ஏதாவது இருக்குன்னா உங்கள் கை வச்சு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கட்டி ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட காமிங்க. கட்டி எதுவும் இல்லை, வெறும் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் மட்டும்தான் அப்படி இருக்குன்னா உங்கள் இந்த மாதிரி இந்த ஃபுட்டால வந்து நீங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சத்குணா மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? ஆரணி. சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். பீரியட்ஸ் எனக்கு 52 வயசு மேம். பீரியட்ஸ் வந்து 2 வருஷமா நின்னுச்சு மேம். நார்மல் பீரியட்ஸாவே இருந்துச்சு மேம். 2 வருஷம் நின்னுச்சு மேம். இப்ப பேரம் பேச்செல்லாம் எடுத்துட்டேன் மேம்.
இப்போ வந்து திடீர்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்ன போன மாசம் கண்டினியூவா ஆச்சு மேம். நார்மலாவே வந்து 3 நாள் ஆயிட்டு நின்னுச்சு மேம். மறுபடியும் இப்ப வந்து ஒரு 25 டேஸ் அப்புறம் மறுபடியும் அதே போல வந்துச்சு மேம். அதுக்கப்புறம் 3 நாள்ல கண்டினியூவா நின்னுச்சு மேம். இதனால வேற எதனா பிரச்சனை வருமா மேம்? இது கரெக்டா மேம் எனக்கு? பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம், அதாவது மெனோபாஸ் ஆகி 1 வருஷம் பீரியட்ஸே வராம ஆனதுக்கு அப்புறம் பீரியட்ஸோ இல்ல கொஞ்சம் ப்ளீடிங் வந்தாலும் சரி, நிறைய ப்ளீடிங் வந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மருத்துவரை பார்க்கணுமா. கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உள்சதை வந்து சில பேருக்கு ரொம்ப திக்கா இருக்கும். அந்த திக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணி பயாப்சி பண்ணி அது என்னன்னு பார்க்க வேண்டிய இருக்கும். பட் ஆனா பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் ப்ளீடிங் வரதோ ஸ்பாட்டிங் வரதோ நல்லது கிடையாது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மருத்துவரை பார்க்கணும். அழைத்தமைக்கு நன்றிமா. மேம், நம்ம மாதவிடாய் மகப்பேறு குறித்து பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் பிசிஓடி பற்றி சொன்னீங்க. அதுக்கப்புறம் பிசிஓடினால வர வலிகள், அதிக வலி பிரச்சனை இருக்கும்போது, அந்த மாதவிடாய் சமயத்தில் இருக்கும்போது நீங்கள் அதுக்கான உடற்பயிற்சி சரியா இல்லை, உணவு முறைகள் சரியா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த அதிக வலி பிரச்சனைகள் இருக்கும்போது சில பேர் பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்பாங்க அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு. அந்த பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது நல்லதா மேம்? பெயின் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு, எனக்கு வந்து கம்மியா இருக்கிறது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கலாம், உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறது அடுத்தவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் அண்ட் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறனால பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப வருஷமா ரொம்ப லாங் டேர்மா பெயின் கில்லர்ஸ் எடுக்கும் போது கிட்னி டேமேஜ் யூஸ்வலி இருக்கும். அதனால ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷன்ல நீங்க பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அந்த வலியை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணக்கூடாது, பெயின் கில்லர் எடுத்தா அந்த சரியா கழிவு வந்து வெளியில போகாது, சரியா பீரியட்ஸ் வெளியில போகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மித்ஸ். அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பெயினை டாலரேட் பண்ண முடியல, என்னால் எந்திரிச்சு வேலைக்கு போக முடியல, என்னால் என்னோட வேலைகளே என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக பெயின் கில்லர் எடுத்துக்கலாம் டு ஃபீல் பெட்டர். சரிங்க மேம். கருப்பை கட்டி, அதாவது நார்த்திசு கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் இந்த சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்குடைய மாதவிடாய் பிரச்சனைகள் வரும். இந்த கட்டி வந்து வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படி வந்துருச்சுன்னா அது அறுவை சிகிச்சை தான் அதுக்கு முடிவா, இல்லைன்னா நம்ம வீட்லயே ஏதாவது விஷயங்கள் பண்ணலாமா, இல்ல அது மாத்திரை மருந்துலயே அதை சரி பண்ண முடியுங்களா? சில விஷயங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ பிசிஓஎஸ் பிசிஓடினா இது நான் சொன்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். அதுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்போது அது பெட்டராக இருக்கும். பட் கட்டி அப்படிங்கிறது வந்து ஃபைப்ராய்ட் கட்டிங்கிறது கர்ப்பப்பையோட எல்லா இடத்துலையும் மசில் இருக்குல்ல, நம்ம கையில் காலில் மசில் இருக்குல்ல. ஸோ கர்ப்பப்பையும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மசில். அந்த மசில்லேருந்தே வளரக்கூடிய கட்டி தான் இந்த ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைப்ராய்டுங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் சில பேருக்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாக வருதா, பெயின் ஜாஸ்தியாக வருதா அப்படின்றது இருக்கு. ஸோ ஃபைப்ராய்டுக்கு வந்து வாயில கொடுக்குற மருந்துகள் வந்து யூஸ்வலாக வேலை செய்யாது. சில பேருக்கு வந்து ஃபைப்ராய்டுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு. அண்ட் முக்கால்வாசி வந்து ஃபைப்ராய்டு அப்படின்னா வந்து யூட்ரஸே ரிமூவ் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. சில பேருக்கு வந்து அந்த ஃபைப்ராய்டு கட்டியை மட்டும் அகற்றிருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபைப்ராய்டாக இருக்குது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு லொக்கேஷனில் இருக்குது, இல்லை அதனால அவங்களுக்கு ரத்தப்போக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி ஹீமோகுளோபின் கம்மியாகுது. இந்த மாதிரி பேஷண்ட் டு பேஷண்ட் தேவைப்படும் போது ஃபைப்ராய்டு கட்டிகள் அகற்றுறதுக்கு யூட்ரஸையும் வந்து சேர்த்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபைப்ராய்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து விமெனுக்கு பொதுவாக வந்து ஹார்மோனல் பேலன்சஸ் தான். ஸோ அந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கட்டிகள் வரதுக்கு சான்சஸ் கம்மி. தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் பழனியிலிருந்து பாத்திமா பேசுறேங்க. சரிங்கம்மா, உங்க சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சரி. ஹலோ டாக்டர். ஹலோம்மா, சொல்லுங்க. நான் பழனியிலிருந்து பேசுறேங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. தொடர்ந்து பேசுங்கம்மா. உங்களுடைய தொலைக்காட்சி ஒலி அளவு கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. தொடர்ந்து பேசுங்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பேர் பாத்திமாங்க. சரிங்கம்மா, உங்க சந்தேகங்கள் நீங்க மருத்துவர்கிட்ட கேளுங்க. வயசு 45 ஆகுதுங்க. ஹலோ. தொடர்ந்து பேசுங்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. சரி. வயசு 45 ஆகுதுங்க. இந்த மென்சஸ் நின்றுச்சுங்க. உடம்பு ரொம்ப வலி எடுக்குது, ஒரு டென்ஷன் ஆகுது, டிப்ரெஷன் மாதிரி ஆகுது, வேலையே பார்க்க முடியல. இதுக்கு என்ன செய்யலாம்? ஹலோ.
இது வந்து தீட்டு நின்னதுக்கு அப்புறம் இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த பெரி மெனோபாஸ், அதாவது தீட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு யூஸ்வலி வெயிட் ஜாஸ்தியாக போடுறது, இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறது, அதிகமாக கோவம் வருது, இது எல்லாமே வந்து நம்ம ஹார்மோன் மாற்றங்கள்னால வர எல்லா பிரச்சனைகளுமா. முக்கியமாக வந்து நான் சொன்ன மாதிரி டயட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோயா நிறையா சேர்த்துக்கோங்க, ஃப்ளாக் சீட்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த உணவுப் பொருட்கள்லேருந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஓரளவுக்கு, ஈஸ்ட்ரோஜன் மாதிரி இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து ஓரளவுக்கு வரும். இது வந்து நம்ம நீங்கள் கேட்ட இந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டிப்ரெஷனாக இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸாக இருக்கிறது, அதிகமாக வேர்க்கிறது, ராத்திரி தூக்கம் வர்றது கம்மியாக இருக்கிறதெல்லாம் உடற்பயிற்சியோ யோகாவோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது இது எல்லாமே வந்து கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபேஸை வந்து நம்ம கடந்து போகிறதுக்கு. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஐயா அம்மா உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. ஜெயலட்சுமி. எங்க இருந்துமா பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. மேம் எனக்கு வந்து வயசு வந்து 47 ஆகுது. வயசு இப்போ தூரம் வந்து ஒரு 2 மாசம் நின்னு அப்புறம் வந்து 25 இப்ப இந்த மாசம் 5ஆம் தேதி வந்துருச்சு. அது 2 நாள் இருந்தது, அப்புறம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் முடிஞ்சோன்னா ஒரே ஒயிட்டா பட்டு இருக்குது, அது என்னன்னு தெரியல. அங்கே பக்கத்துல ஜிஹெச்ல கொண்டு காமிட்டேன், கொஞ்சம் மஞ்சள் சைடு மாதிரி இருக்குமா, டெஸ்ட் எழுதிட்டாரு, போய் பாத்துட்டாங்க ஆரம்பத்துல அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நீங்க டிவி பார்த்தா லைன் போயிட்டு இருந்தது, அதான் கூப்பிட்டாங்க. வெள்ளப்படுறது ஜாஸ்தியா இருக்கிறதுமா. பெண்களுக்கு வந்து வெள்ளப்படுறது அப்படிங்கிறது பீரியடுக்கு முன்னாடி, பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லை 2 பீரியடுக்கும் நடுவில் அந்த 15 நாள் கேப்ல வந்து வெள்ளைன்னு சொல்ல மாட்டேன், பட் கலர்லெஸ்லாம் ஒரு லிக்விட் வர்றது வந்து நார்மல். பட் வெள்ளப்படுறதை பற்றி நீங்கள் எப்போ கவலைப்படணும் அப்படின்னா, நிறைய அளவுக்கு வெள்ளப்படுறது, இல்லைன்னா வந்து வெள்ளப்படுறது வந்து ஒரு மாதிரி தயிர் மாதிரி திரியாக இருக்குது, இல்லை அந்த ஒயிட் டிஸ்சார்ஜில் வந்து ரொம்ப ஸ்மெல் இருக்குது, இல்லை ரொம்ப இச்சியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். இந்த வெள்ளப்படுறது வந்து மோஸ்ட்டாக அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னா உங்களுக்கு உங்கள் மருத்துவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் கொடுப்பாங்க. இல்லைன்னா கர்ப்பப்புற வாயில் புண்ணு இருக்கும். பெண்கள் யூஸ்வலாகவே கர்ப்பப்புற வாய் வந்து 30 வயசுக்கு மேலே, இல்லைனா கல்யாணம் ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க கர்ப்பப்புற வாயை கண்டிப்பாக டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும். ஏன்னா கர்ப்பப்புற வாயில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி அதிகமாக வெள்ளப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு டயட் டிப் மட்டும் வந்து நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தயிர், இல்லை மோர், இல்லை அரிசி களைஞ்ச தண்ணி, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும் போது நம்மளோட ஃபங்கல் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்காது. பட் பெண்கள் கண்டிப்பாக வந்து 3 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க கர்ப்பப்புற வாயை செக் பண்ணிக்கணும், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரியா. எங்க இருந்துமா பேசுறீங்க? ஈரோடு. சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஓகே. கேஜி வந்து 35. எக்டோபிக் பண்ணி ஒரு ஓவரி ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நேச்சுரலா வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ண முடியுமா? எக்டோபிக் பண்ணி ஓவரி ரிமூவ் பண்ணாங்களா, டியூப் ரிமூவ் பண்ணாங்களாப்பா? அந்த கட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த டியூப் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ 2 டியூப்ஸ் இருக்கும், ரைட் சைடில் ஒரு டியூப் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு டியூப் இருக்கும். ஒரு டியூப் ரிமூவ் பண்ணால் கூட அந்த இன்னொரு டியூப் வழியாக கருமுட்டைகள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் டியூப் மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த இன்னொரு டியூப் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேச்சுரலாகவும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம். பட் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து வெறும் டியூப் மட்டும் கிடையாது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே நார்மலாக இருக்குது, ஓவரிஸ் நல்லா இருக்குது, கருமுட்டைகள் நல்லா இருக்குது, விந்து டெஸ்ட் நல்லா இருக்குது, கர்ப்பப்பை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு டியூப்ல கூட வந்து பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. மக்கள் வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வளர்மதிங்க. எங்க இருந்துமா பேசுறீங்க? வெள்ள கோயிலுங்க. சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. தொடர்ந்து பேசுங்க, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. எனக்கு 45 வயசு ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4 நாள், இப்போ 10ஆம் தேதி ஆகுறதுன்னா 6ஆம் தேதியே டைம் ஆயிட்டு இருந்தேங்க.
இப்ப 6 நாள் 7 நாள் இருக்கும்போதே டைம் ஆயிடுறேங்க. ஆனா வயிறெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா வயிறு பும்முன்னு இருக்கு. அடி வயிற்றுல இப்படி கை வச்சாலே வலி இருக்கு. அது ஏதோ பிரச்சனை இருக்குங்களா? இதுதாம்மா அந்த பெரிமெனோபாஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த தீட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி இந்த 5-10 வருஷத்தில் இருக்கிற இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கான காரணம் இது எல்லாமே பொதுவாக ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். கண்டிப்பாக ஒரு தடவை ஹார்மோன் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஒரு தடவை உங்கள் கர்ப்பப்பையும் செக் பண்ணிவிட்டு கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை ஹார்மோன் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேரத்தில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். மேம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தில்ஷாத். எங்க இருந்துமா பேசுறீங்க? திருவண்ணாமலையில இருந்து. சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஓகே மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம், எனக்கு வந்து அதுக்கு முன்ன மாதவிடாய் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆகும். இந்த வாட்டி வந்து 30ஆம் தேதி ஆன போன மாசம். இப்போ 17ஆம் தேதி இன்னைக்கு தினம் ஆயிட்டேன். எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்கலாமே. இந்த ஒரு மாதம் தான் இப்படி இருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. அடுத்த மாசம் வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த மாசமும் இந்த மாதிரி சீக்கிரமா வந்துடுது, 10 நாளைக்கு குறைஞ்சு வந்துருது அப்படின்னா, அதாவது 30 நாள் இல்லாம 20 நாள்லயே வந்துருது, இல்ல 20 நாளைக்கும் குறைஞ்சு வந்துச்சுன்னா ஒரு மருத்துவரை பாருங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேரத்தில் இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, பேசுங்க. ஹலோ. மக்கள் வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. எங்க இருந்துமா பேசுறீங்க? கிருஷ்ணகிரி. சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா. ஹலோ. மருத்துவர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, நீங்க பேசுங்க. பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது மேம். ஆனா ரொம்ப குண்டா இருக்காங்க, 50 கிலோ இருக்கிறாங்க. அதனால ஏதாவது ப்ராப்ளம் மேம்? கண்டிப்பாமா, உடல் பருமனைங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுவும் இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைல இருந்து பிற்காலத்துல வந்து சுகர் பிரச்சனைல இருந்து பிபில இருந்து எத்தனை விதமான பிரச்சனைகள் வேணா வரலாம். குண்டா இருக்கிறது கண்டிப்பா வந்து பிரச்சனை தான். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க டயட்டும் அவங்களுக்கான பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொடுத்து அவங்க வெயிட்டை வந்து கம்மி பண்ண வைக்கணும். 50 kg இருக்கிறது வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க ஃபியூச்சர்ல, இப்போ இல்லை, அவங்க வளர்ந்து பெரிய மனுஷி ஆகும் போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்க்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க வந்து வெயிட் லூஸ் தான் பண்ணணும். அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். எங்க இருந்துமா பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. மரக்காண சைடு. உங்க பேர் சொல்லுங்க. மரக்காணத்துல இருந்து பேசுறாங்க. சரிங்கம்மா, மருத்துவர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. சரிங்க. தொடர்ந்து பேசுங்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். தம்பி மனைவிக்கு 2 வருஷம் அது கல்யாணம் ஆகி, தம்பி அது வந்து தள்ளி தள்ளி போகுதுன்னு சொல்றாங்க. 10 நாள் 20 நாள் கழிச்சு கூட மறுபடியும் திரும்ப வந்தது அப்படின்னு சொல்றாங்க. தம்பிக்கு அந்த செமன் இது டெஸ்ட் பண்ணதுக்கு கம்மியா இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக என்ன செய்யலான்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சிமென் பேராமீட்டர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குமா. ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒரு அளவுக்கு தான் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஃபுட்டு, இந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டிங் ஃபுட், ஜிங்க் ஜாஸ்தியா சாப்பிட்றது, லேப்டாப் மடியில வச்சு வேலை செய்யாம இருக்கிறது, அண்டர் கார்மெண்ட்ஸ் ரொம்ப டைட்டா போடாம இருக்கிறது, எக்ஸசைஸ் நல்லா பண்றது, இந்த மாதிரி மாத்திரைகள் எக்ஸ்ட்ரா மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, அதாவது சத்து மாத்திரைகள் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாத்திரை இந்த சாப்பிடும் போது இந்த சிமென் குவாலிட்டி அண்ட் இந்த சிமெனோட பேராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். டாக்டர் செக் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சில மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன இந்த டயட்டும் வந்து ஃபாலோ பண்ணும்போது மீன் வகைகள், பருப்பு வகைகள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு சிமென் குவாலிட்டி பெட்டர் ஆகும். அழைத்தமைக்கு நன்றிமா. மேம், நம்ம பிசிஓடி குறித்து பேசிட்டு இருந்தோம். பிசிஓடினால பல பிரச்சனைகள் இருக்கு. முடி கொட்டுற பிரச்சனை, உடல் பருமன், அதிக ரத்தப்போக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் பேசிட்டு இருந்தோம். இந்த பிசிஓடியில இது இருக்கவங்களுக்கு வருங்காலத்துல குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வர வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல அதுக்கான வாய்ப்பு குறைவா? பெரும்பாலும் வந்து பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை இல்லாமை பிரச்சனை வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. நம்ம பார்க்கும் போதே வந்து நிறைய பேர் முதல்ல சொல்றது வந்து பிசிஓஎஸ் இருக்கு, இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், பிரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பிசிஓஎஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு. சரிங்க.
இந்த பிசிஓடி அப்படின்ற பிரச்சனையை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி மகப்பேறுல கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, கர்ப்ப காலம், இந்த பிரசவம், அது கர்ப்ப காலத்துலயும் சரி பிரசவம் முடிஞ்ச பிறகும் சரி அவங்க என்ன உணவு முறைகள் எடுத்துக்கலாம், அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கலாம்? கர்ப்ப காலம் அண்ட் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல அயன் சத்து உள்ள சாப்பாடு, கால்சியம் சத்து உள்ள சாப்பாடு. அயன் சத்து உள்ளதுன்னா பேரிச்சம்பழம், போமோகிரானேட், மட்டன் லிவர், கீரை வகைகள். கால்சியம் உள்ளதுன்னா வந்து பால் வகைகள், பன்னீர், அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து புரோட்டீன், அதாவது நம்ம பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, பயிறு, இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தங்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறமும் சரி அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ சரி, இந்த மூணுத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். இவ்வளோ நேரமா இந்த பிசிஓடி, மகப்பேறு, மகளிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மக்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருக்கோன்னு நம்புறோம். மீண்டும் இதே போன்று அடுத்த மருத்துவ நேர நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி. நன்றி, வணக்கம்.